ஸோ அவர்களோட சேர்ந்து எஸ்டிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் டாக்டர் எஸ்டிஆர் டி பொன்சீலன் சார் அண்ட் எஸ்டிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் த ஃபேமிலிஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நம்ம எஸ்டிஆர் பேபி கேர் பிரான்ச் செகண்ட் தூத்துக்குடியில் இனிதே ஆரம்பமாகுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். சைடில் இருங்க. ஓகே சார், உங்களை பார்க்கறதுக்காகவே இங்கே ஒரு சிலர் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பேச வேண்டிய நேரம் இது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷாப்போட இனாக்ரேஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னை பார்க்க இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ வெயில்லைங்கிறது வந்து எனக்காக வாசல் வந்து எனக்காக வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க. பேபி கேர் ஷாப்புக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆமாம், டெஃபினட்டாக எனக்குன்னு ஒரு ஃபேமிலியோட ஃபார்மாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாப் பண்ணலாம். லைக் டு விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஸோ நம்மளுடைய டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எங்களுக்காண்டி சென்னையிலேருந்து வந்து ஷாப் என்ன அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் சாரே வந்து அடுத்த வாட்டி ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்லியராக சொல்லிட்டீங்கன்னா தூத்துக்குடி ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நான் வந்துடுவேன். நான் இது ரொம்ப லாஸ்ட் மினிட் பிளானாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டுருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வரப்போகிறேன் அப்படின்னு. வந்தோடனே நிறைய என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் வந்து ஆனால் அது எங்கள் ஊர்ண்ணா, ஆனால் இந்த கடையில் போய் சாப்பிடுங்க, ஆனால் அந்த கடையில் போய் சாப்பிடுங்கன்னு. ஸோ அது என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, இங்கே வரும்போது எல்லாருமே வந்து நான் நல்ல கடைகளுக்கு போய் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் அந்த ஃபேன்ஸ்லாம் வந்து அதை ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட்டி வந்து ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நான் கண்டிப்பாக தூத்துக்குடி வருவேன். 2 வீக்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு. இன்னைக்கு பாப்பா பர்த்டேனால அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டோம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். 2 ஸ்டெப் தள்ளி போனீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம தூத்துக்குடி ஃபேமஸ் எல்லா ஃபுட்டுமே இருக்குது. ஸோ மதியம் சாருக்கு வந்து ஒரு கட்டு இருக்குது, அப்படி தானே இன்னைக்கு ஒரு பொடி கண்டிப்பாக. நம்மளுடைய சேர்மன் சார், ஸோ அவங்க வந்து பேசாமல் போனால் நல்லா இருக்காது. ஸோ ஒரு சில வார்த்தைகள். STR Group of Companies Chairman Dr. STR D. Ponsilan sir.
வந்து பாக்கியராஜ் சார் சன் வர்றது வந்து நாங்கள் நேற்று அப்பாட்ட பேசினோம். பையன் வர்றாரு, நல்லபடியாக அவரை ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாந்தனு சாப்பிட்டு வந்தோடனே கேட்டேன், இன்னும் இப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனாலும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரோட நிறைய விஷயங்கள் ஸ்மைலியாக அவர் வந்து ஆக்ட் பண்ணுறதுல ரொம்ப அவரோட ட்ரேட்மார்க்னு சொல்லலாம். நாங்கள்லாம் வந்து பாக்கியராஜ் சாரோட பெரிய ரசிகர்கள். அவரோட ஸ்க்ரீன் பிளேயை வந்து என்ன ஜூடு கரெக்டு தான், ஸ்க்ரீன் பிளேயை வந்து யாராலையும் வந்து இன்னைக்கும் அடிக்க முடியாது. அந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயும் நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அழுது முந்தானே முடிச்சு படத்துக்கு கூட்டு போனாங்க. ஸோ அப்போல்லாம் தேட்டருக்கு வந்து கூட்டு போகிறது இல்லை, மீடியா இல்லை, மொபைல் கிடையாது. தேட்டருக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப கிரேஸ். இப்போ எங்கள் அப்பாட்டெல்லாம் கேட்டு அந்த ஃபிலிம் பார்க்க போனோம். ஸோ அப்போ எங்களுக்கு பாதி புரியல. இப்போ பார்க்கும்போது வந்து நான் ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த படங்கள்லாம் வந்து வருஷம் ஏஜ் ஆக ஆக அந்த படத்தோட மெருகு எழுதிக்கிட்டே இருக்குது. சாந்தனு சாரும் ரஜினிகாந்த் சார் வயசு வரைக்கும் நடித்து எங்களுக்கெல்லாம் எங்கள் தூத்துக்குடி மக்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுத்தணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். அவங்க வருகை வந்ததுக்கு உங்கள் அனைவரும் சார்பிலையும், எங்கள் ஃபேமிலி சார்பிலையும், நண்பர்கள் சார்பிலையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்கள் கைராசியாக நாங்கள் இந்த இடத்துல இந்த ஷோரூம் வந்து பெருசாக இல்லை. இந்த ஏரியா ஸ்டேட் பேங்க் காலனி இந்த சரௌண்டிங்ஸில் வந்து இல்லாதனால நாங்கள் இங்கே வெஜ் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தோம். ஒரு பேக் சைடில் போட்டுட்டு ஒரு சர்வீஸ் இந்த ஏரியாவுக்கு பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஷோரூமை உங்களை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த கைராசியால் இன்னும் பல மடங்கு இதுவும் ஸ்டூடெண்ட்லேருந்து நாங்கள் நிறையா பிரான்ச் போடணும், அதுவும் நீங்களே வந்து ஓப்பன் பண்ணணும் கேட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கோம். நன்றி. என்னோட கைராசி வந்து உங்கள் ஃபேமிலியோட குட் இன்டென்ஷன்ஸ், உங்கள் எல்லாரோட உழைப்பு, அதனால தான் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு செகண்ட் பிரான்ச்சஸ் வந்துருக்கீங்க. ஸோ அந்த நல்ல இன்டென்ஷன்ஸ், அந்த உழைப்பு எல்லாமே சேர்ந்து கண்டினியூவாக இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் செகண்ட் ஆகும். Thank you so much. Thank you everyone. So photos எடுக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் லைன்ல வாங்க.
எல்கேஜி செகண்ட் ஷூ போனேன். அப்போ வயசு 20. ஆமாம். அப்போ அந்த படத்தை பார்க்கறதுல எனக்கு ஒரு மன சந்தோஷம். அதுக்கு பிறகு அது அப்பாவை நேரடியாக பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப அதிக சந்தோஷம். அதோட எங்கள் தலைவர் எஸ்டிஆர் பொன்சீலன் அவர்கள், அவர்கள் புதல்வர் தம்பி அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சோதனைக்கு நல்ல தண்ணியை அடைத்து இங்கே பிரபலாவுக்கு கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் தம்பி. ஆமாம், இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர அனைவரும் ஒத்துழைப்புடன் எட்டயபுரம் வண்டியில் இந்த ஷோரூம் கிடையாது. ஆனால் அந்த ஷோரூம் மேலும் மேலும் வளர எங்கள் அரிமா சங்க சார்பாகவும் எங்கள் ரத்னாயக்கர் குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றி கொடுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ இனிய நண்பர் ஒரு மதிப்புக்குரிய எஸ்டிஆர் பொன்சீலன் அவர்களுடைய இந்த நிறுவனம் இன்னைக்கு புதுசாக புதிய கடை துவக்கிட்டாங்க. அதை நாங்கள் என் நண்பர்களுக்கெல்லாம் பதிவு பிறகு ஆரம்பத்தை இந்த நிறுவனம் துவக்கிய பொழுது இப்போ என் பேரை காலேஜ் படிக்கிறேன். ஆனால் அவர் சின்னப்பே இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பைக் வாங்கி அந்த பைக் ரொம்ப கொண்டாமல் இருந்தது. அதெல்லாம் ஒரு சிறப்பு பொன்சீலன் சார் ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் தரம் குவாலிட்டியை முக்கியமாக நினைப்பாங்க. உதாரணம் என் பேரனுக்கு அப்போ ஒரு பைக் ஒன்று வாங்கினாங்க எஸ்டிஆர் பேபி கேரில். அப்போ ஆரம்பிச்சு இன்னைக்கு பிரான்ச்சு அந்த ஒரு வாஷிங் மிஷின் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இந்த எஸ்டிஆர் நிறுவனம் அவங்களை தொட்டதெல்லாம் எஸ்டிஆர் ரெஸ்டாண்டு, பாலவிநாயகர் கோயில் தெருவில் ஒரு ரெஸ்டாண்டு, அண்ணா நகர் மெயின் ரோட்டில் ஒரு ரெஸ்டாண்டு, எட்டயபுரம் மெயின் ரோட்டில் ஒரு ஸ்டாண்டு, இது போக அபி மக்ரோன் கேர் நிறுவனம் மேலும் மேலும் வளர எங்கள் அரிமா சார்பாகவும் எங்கள் ரத்னா ஏஜென்சி குடும்பத்தினர் சார்பாகவும் மேலும் மேலும் இந்த நிறுவனம் தொடங்கி பல நிறுவனங்கள் தொடங்கி எங்கள் அரிமா சங்க தலைவர் நல்ல மனசுக்கு எதை தொட்டாலும் பொன்னாக என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று புதிதாக துவங்கியிருக்கும் எங்கள் அன்புக்குரிய பொன்சீலன் அவரின் குடும்பத்தார் துவங்கியிருக்கின்ற எஸ்டிஆர் பேபி கேர் பிரான்ச் மென்மேலும் பல வெற்றிகளை குவித்திட எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலித்திட அன்போடு வேண்டுகின்றேன். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். அன்பிற்குரிய எங்கள் தலைவர் எஸ்டிஆர் பொன்சீலன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களது தூத்துக்குடியின் பேர்ல்ஸ் பிரசிடெண்ட் எஸ்டிஆர் பொன்சீலன் அவர்கள் இன்றைய தினத்திலே எஸ்டிஆர் பேபி கேர் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் ஏற்கனவே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நல்ல முறையில் தரமான பொருட்களை கொடுத்து நல்ல பேர் வாங்கி நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. இது பேபி கேர் இது 2வது யூனிட்டு. நல்ல மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக, நிறையா மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது. ஷோரூம் ரொம்ப அழகாக இருக்குது. மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பில்டர்ஸ் அசோசியேஷன் சேர்மன். பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் அண்ணனை நான் வாழ்த்துகிறேன். அவங்களுடைய நிறுவனத்தை வாழ்த்துகிறேன். நன்றி.